லட்சம் துப்பாக்கிகளுக்கு மத்தியில ஈழத்திற்கு சென்று வந்த எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான நீ கல்லு வீசுவேன் மண் வீசுவேன் என்னடா டேய் யாரா நாங்க பிரபாகரன் படத்தை ஒட்டி அவர் ஆட்சி அரசியல் பண்றாங்க டேய் பிரபாகரன் படத்தை தமிழ்நாடு முழுக்க ஒட்ட வைத்து சோரட்டியாக பதாகையாக ஒட்டி அவர் அரசியல் பண்றாரா யார் சீமானி நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் கூட எனக்கு கேட்டாரு ஓவை சீமான் அப்படின்னு கேட்டாரு சாதியாக மதமாக கிடந்த என்னை போன்ற தமிழ் தம்பிகளை அஜித் பின்னாடி விஜய் பின்னாடி போன்ற சென்ற தமிழ் தம்பிகளை தலைவர் பிரபாகரன் பிள்ளால் சென்று வைத்த ஆகச் சிறந்த புரட்சியாளர் செந்தமிழன் சீமான் ஓவை சீமான் மது ஒழித்துக் கொண்டு மாலை நேர விடுதிகளை கடந்த இளைஞர்களை மது ஒழிப்பு பிரச்சாரம் செய்ய வைத்து இந்த நிலத்திலே கனிமவள கொள்ளைக்காக ஆற்றுமணல் கொள்ளைக்காக கூடங்குளம் அணு உலைக்காக நாசக்கார திட்டங்களை எதிர்த்து போராளிகளை உருவாக்கிய தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் ஓவை சீமான் இந்தியராக திராவிடராக இங்க இருக்கிற சாதிய கட்சிகளாக ரசிகராக கிடந்த எங்களை போன்றவர்களை தமிழனாக மாற்றுவேன். இந்த 7ஆம் அறிவு படத்துல ஸ்ருதிகாசன் சூர்யாவை கொண்டு ஒரு குடுவைகளை போட்டு போதி தர்மனா மாத்திர மாதிரி எங்களை 12,000க்கும் மேற்பட்ட கூட்டங்கள்ல பேசி 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 எந்த நாட்டுல பேசி பேசி திராவிடத்தை வளர்த்தானோ அந்த நாட்டுல பேசி பேசி திராவிடத்தை உடைத்து எங்களை தமிழனா மாத்தினான். கூடியிருக்கிற யாராவது ஒருத்தர் கேட்டு பாருங்க, யாராவது ஒருத்தர் கைது பண்ணி பாருங்க, கைது பண்ணும்போது சாதி சொல்ல மாட்டான். கைது பண்ணும்போது கூட சாதி சொல்லாத ஒரு கூட்டம் அது நாம் தமிழர் கூட்டம். அதை உருவாக்கியவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். என்ன பெரிய சாதனை பண்ணிட்டீங்க நாம் தமிழர் கட்சி, இவ்வளவு வீரமா பேசுறீங்க, இவ்வளவு பெரிய திராவிடம், நீங்க சின்ன மென்மையான கூட்டம், அது எவ்வளவு பெரிய கூட்டம். லாவோட்ஸ் என்கிற அறிஞன் சொல்கிறான், அவனுக்கு 90 வயசு ஆயிருது, அவன் ஒரு சீடன் கேட்கிறான், நம்ம சின்ன கூட்டம் எப்படி பெரிய கூட்டத்தை வெல்ல முடியும்? அவர் சொல்றாரு, உலகத்திலேயே மென்மையை போன்ற ஆகச்சிறந்த எதிர்ப்பு கிடையாது. என்னுடைய பற்கள் உனக்கு தெரியுதான்னு கேட்கிறாரு. தெரியலன்னு சொல்றான். என் நாக்கு தெரியுதா? உனக்கு தெரியுது. ஏன்னா நாக்கு மென்மையானது, பற்கள் கடினமானது, பற்கள் விழுந்து விட்டது, நாக்கு என் சாகும் வரை இருக்கும். தண்ணீரை போல மென்மையானது எதுவும் கிடையாது. ஆனால் தண்ணீர் கரடு முரடான பாதைகளையும் கடந்து போகும். இந்த நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமானவர்களும் அண்ணன் சீமானவர்களும் கட்சியினுடைய தம்பிமார்களும் நாங்களும் தண்ணீரை போன்றவள். நீ கொதிக்க வச்சா கொதிப்போம், ஆவியா மாறுவோம், மீண்டும் மழையா வந்து உன்னையே அழிப்போம். நீ நீ காட்டாத்த நெருப்பா இருக்கலாம், ஆனா நாங்கள் காற்றாட்டு வெள்ளமா மாறி அந்த நெருப்பையும் அணைப்போம். நீ குளிர வச்ச ஐஸ் கட்டியா மாறுவோம், மீண்டும் உருகி வருவோம். எந்த இடத்துல வச்சாலும் எங்களை எவனாலையும் அழிக்க முடியாது. எப்படி தண்ணீருக்கு அழிவு கிடையாதோ அப்படி தமிழ் தேசியத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் செந்தமிழன் சீமான் கோட்பாட்டுக்கும் அழிவே கிடையாது. பெரியார பேசிட்டாங்க. பெரியார நாங்க எங்கடா பேசணும்? பெரியார் பேசினதை பேசணும், பெரியார் சொன்னதை பேசணும். பெரியார் தான். யார் பெரியார் இருக்குல்ல, சல்லி பயிலையும் பிக்காளி பயிலையும் பீத்திர பயிலையும் ஈத்திர பயிலையும் ஈன பயிலையும் நாங்கள் பெரியாராக ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ராமசாமி அவர்களை சொல்லல, நான் ஈவேராவை சொல்ல, பொதுவா சொல்றேன், ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு பெரியார் இருக்காரு. யார் பெரியார்? லண்டனுக்கு போய் அம்பேத்கரோடு சரிக்கு சமமாக உட்கார்ந்து, லண்டனுடைய வெள்ளைக்காரோடு சரிக்கு சமமாக உட்கார்ந்து இந்த நிலத்திலே முதல் பறையர் சமூகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்த எங்கள் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசன் எங்களுடைய பெரியார். ஒரு பைசா தமிழ் என்ற நாளிதழ் நடத்தி எங்களுக்காக சமூக நீதி சமத்துவ களத்தில் நின்ற எங்களுடைய தாத்தா அயோத்திதாச பண்டிதர் எங்களுக்கு பெரியார். குற்ற பரம்பரை என்ற சட்டம் எங்களுக்கு வந்த பொழுது மறவர், கொண்டையங்கோட்டை மறவர், பிரமலை கள்ளர், இங்க இருக்கிற குறவர், எங்களுடைய வளையர், எங்களுடைய உடையார் உள்ளிட்ட 82 சாதிகளுக்கு குற்றப்பரம்பரை சட்டம் போட்டபொழுது கைரேகை வைக்க வேண்டும் என்று மாலை 6 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போனால் காலை 6 மணிக்கு தான் திரும்ப முடியும் என்ற நிலைமை இருந்தபொழுது கையெழுத்து போடாதே, கட்டை விரலை வெட்டி வீசு என்று பேசிய வாய்ப்பூட்டு சட்டம் போட்டும் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் வென்ற எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு பெரியார். 7 ஆண்டுகள் சிறைக்கு சென்று தன் சாகும் வரையில சாகும் போது 6 அடி பெட்டு, 6 அடியில 2 அடி தான் பெட்டு, 120 ரூபாய் பணம், 2 தட்டு, 2 செருப்பு, ஒரு கண்ணாடி, 4 புத்தகம், 4 வேட்டியோடு இறந்து போன நேர்மையினுடைய மறு வடிவம் எங்கள் தாத்தா கிங் மேக்கர் கர்ம வீரர் காமராஜர் எங்களுக்கு பெரியாரா. ஜீவானந்தம் சிங்கார வேலை எங்களுக்கு பெரியார். எத்தனை பெரியார் வச்சுக்கோ, நீ ஒத்த பெரியார் தூக்கிட்டு வர? எங்க அண்ணன் நீ 10 தலை ராவணன் இல்ல, 100 தலை ராவண, 100 தலை ராவணன். நீ 10 தலை ராவணனை கூட வீழ்த்திக்கலாம், 100 தலை ராவணனை உன்னால் வீழ்த்த முடியாது. ஈரோடு களத்திலிருந்து எதிரொலிக்கும் இந்த திமுகவையும் இந்த திமுக கும்பலையும் இந்த திராவிட கோட்டங்களால அந்த கோட்டையில ஓட்டைய போடத்தாண்டா சீமானும் அவன் தம்பிகளும் வந்திருக்கிறோம். வா.